புத்தன் எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்க மாட்டான். தன்னுடைய சீடர்களிடம் புத்தன் பேசிக்கொண்டே இருக்க மாட்டான். இப்பொழுது நான் இருக்கிறேன், நான் 1 மணி நேரம் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த 1 மணி நேரமும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் கருத்தூன்றி என்னை பின்பற்றுகிறார்களா என்று கேட்டால் அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. சில பேர் இங்கே அமர்ந்தபடி அவருடைய சிந்தனை குதிரையின் மீது ஏறி அமர்ந்து எங்கேயோ சுற்றுலா செல்லலாம், இல்லையா? அது புத்தனுக்கு 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெரிந்திருக்கிறது. அதனால் புத்தன் எப்பொழுதும் சீடர்கள் முன்னால் பேசுகிற பொழுது திடீர் என்று கேள்வி கணைகளை வீசுவான். எந்த நேரத்தில் எவனை கேள்வி கேட்பான் என்று யாருக்கும் புரியாததனால் அத்துணை பேரும் விழிப்புணர்வோடு அமர்ந்திருப்பார்கள். புத்தம் என்பதே மனித சமூகத்தில் விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக உருவானதுதான். அதனால் புத்தன் இடையிடையே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பான். திடீரென்று ஒரு நாள் புத்தன் கேட்டான், சீடர்களே, நம்முடைய ஆயுள் எவ்வளவு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கேள்வியை புத்தன் கேட்ட பொழுது அவனுக்கு 80 வயது. உடனே ஒரு சீடன் எழுந்து நின்றான். ஒரு மனிதனின் ஆயுள் 80 வயது என்றான். எப்படி சொல்கிறாய்? நீங்களே 80 வயதில் என் கண் முன்னால் இருக்கிறீர்களே என்றான். இல்லை, நீ சொல்வது தவறு. அடுத்தவன் எழுந்தான். நீங்களும் அப்படித்தான் யோசிப்பீர்கள். ஒரு வகுப்பில் 80 என்று சொன்னால் 80 தவறு என்று ஆசிரியர் சொல்லிவிட்டால் 70ஆக இருக்குமோ? எதற்கும் சொல்லி பார்ப்போமே. 70 தவறு, 60 தவறு. ஒருவன் பக்கத்தில் உள்ள சீடனிடம் சொல்லிவிட்டு எழுந்தான். இப்பொழுது நான் சொல்வதை புத்தனால் மறுக்க முடியாது. சீடர்கள் அத்தனை பேரும் பார்த்தால் இவன் எழுந்தான். 50 என்றான். தவறு என்றான். சீடனுக்கு கோபம் வந்துவிட்டது. 50 வயதான எத்தனையோ மனிதர்களை அன்றாடம் நான் சமூக வீதியில் சந்திக்கிறேன். 50 வயது கூட ஒரு மனிதனின் ஆயுள் இல்லை என்று எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றான். புத்தன் சொன்னான், நீ 50 என்றாலும் தவறு, 40 என்றாலும் தவறு, 30 என்றாலும் கூட தவறு, 20 என்றாலும் தவறு, 10 என்றாலும் தவறு. சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்பொழுது உங்களுக்கே ஒன்றும் புரிந்திருக்காதே. உடனே சீடர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து, 10 வயது கூடவா ஒரு மனிதனுக்கு ஆயுள் கிடையாது? அநியாயத்திற்கு பேசுகிறீர்களே புத்தரே. அப்படி என்றால் ஒரு மனிதனின் ஆயுள் எவ்வளவு நீங்களே சொல்லுங்கள். புத்தன் சொன்னான், அதுதான் சிந்திக்க வேண்டியது. புத்தன் சொன்னான், ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு நொடி. ஒரு நொடி. இங்கேதான் நாம் ஆழ சிந்திக்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த நொடிதான் நமக்கானது. அடுத்த நொடி என்பது நம் கையில் இல்லை. எதுவும் நடக்கும். எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். அதனால்தான் புத்தனுடைய வாதத்திற்கு பெயர் க்ஷணிகவாதம். க்ஷணிகவாதம். இந்த நொடிதான் நமக்கானது. இந்த நொடியை நாம் தவறவிடக்கூடாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மகாபாரதத்தை நீங்கள் பிரித்தால் ஒரு அழகான காட்சி இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அஞ்ஞாதவாசம் செய்யக்கூடிய நிலைக்கு பாண்டவர்கள் ஆளானார்கள். அப்பொழுது ஒரு கிராமத்தில் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். தருமன் அந்த வீட்டினுடைய வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரம் ஒரு பிச்சைக்காரன் தருமனை பார்த்தான். தருமனிடம் வந்து நின்று, ஐயா பிச்சை என்றான்.
நன்றாக கேளுங்கள், ஐயா பிச்சை என்றான். உடனே தருமன் சொன்னான், நாளைக்கு வா, நிச்சயம் பிச்சை போடுகிறேன் என்றான். இதை பக்கத்திலே இருந்த பீமன் பார்த்தான், தருமனுடைய தம்பி. உடனே உள்ளே சென்று ஒரு முரசை எடுத்து தன் தோளிலே மாட்டிக்கொண்டு தெருவின் முனையிலே வந்து, உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை நான் பறையறைக்கிறேன், உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தியை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று இவன் பறையறைக்கத் தொடங்கிவிட்டான். ஊரே கூடிவிட்டது. தருமன் பார்க்கிறான், என்ன இவனுக்கு திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டது, அனைவருக்கும் என்ன செய்தி சொல்ல போகிறான்? பீமன் சொல்கிறான், என் அண்ணன் தருமன் காலத்தை வென்று விட்டான், என் அண்ணன் தருமன் காலத்தை வென்று விட்டான் என்று இவன் பறையறைந்து கொண்டே இருந்தான். தருமன் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டு வாசலில் உட்காரச் செய்து, எதற்காக இப்படி சொல்கிறாய் என்றான். பீமன் கேட்டான், பிச்சைக்காரன் உன்னிடம் வந்து பிச்சை கேட்டான் இல்லையா? ஆமா. நீ என்ன சொன்னாய்? நாளைக்கு வர சொன்னேன். நாளை நீ இருப்பாய் என்பது நிச்சயமா? சரி, இந்த பிச்சைக்காரனே நாளையும் இருப்பான் என்பது நிச்சயமா? சரி, இந்த பிச்சைக்காரன் நாளைக்கும் பிச்சைக்காரனாகவே இருப்பான் என்பது நிச்சயமா? சரி, நீங்கள் 2 பேரும் நாளை சந்தித்தால் பிச்சை போடுகிற மனோபாவம் உனக்குள் இருக்கும் என்பதாவது நிச்சயமா? எதுவுமே நிச்சயம் இல்லையே. எதுவுமே நிச்சயம் இல்லாத போது நாளை வா பிச்சை போடுகிறேன் என்று சொன்னால் நீ காலத்தை வென்று விட்டவன் அல்லவா என்றான். மகாபாரதத்தில் அதை படிக்க வேண்டும். எனவே நாளை என்ற ஒன்றை நாம் முதலில் மறுதலித்து விட வேண்டும். உங்களுக்காக நான் சொல்கிற மிக முக்கியமான செய்தி இதுதான். நாளை படிக்கலாம், நாளை முடிவெடுக்கலாம், நாளை யோசிக்கலாம், நாளை செய்யலாம் என்று நாளை தள்ளி போடாதீர்கள். காரணம், இந்த நொடிதான் நமக்கானது, நாளை என்பது நமக்கானது அல்ல. பைபிளை நீங்கள் புரட்டினால் சின்ன சின்ன சம்பவங்களாகவே நீங்கள் நிறைய ஆழ்ந்த கருத்துக்களை கர்த்தரின் வாய் வழியாக நீங்கள் காணலாம். சிறிய சிறிய கதைகளை சொல்லி பாமர மக்களிடம் பெரிய பெரிய சமயத்தின் சாரங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் தான் கர்த்தர். அவர் ஒரு கதை சொல்கிறார், பைபிளை படித்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு எஜமானன் மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார். ஆயிரக்கணக்கான வேலி நிலம் அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. மிகப்பெரிய பங்களா, ஏராளமான வேலையாட்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இந்த எஜமானன் வேலையாட்களை அழைத்தான். நான் ஊருக்கு செல்கிறேன், நான் திரும்புகிற வரையில் இந்த வீட்டையும் தோட்டத்தையும் ஒழுங்காக நீங்கள் பராமரியுங்கள் என்றார். நன்றாக கவனியுங்கள், நான் திரும்பி வருகிற வரையில் நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னான். இவ்வளவுதான் கதை. அதில் இது என்ன பெரிய கதை, இதை கொண்டு வந்து எங்களிடம் பேசுகிறீர்களே என்று நீங்கள் சிந்திக்கலாம். இப்பொழுது வேலைக்காரர்கள் கூடுகிறார்கள். என்ன, நம்முடைய எஜமானன் ஒரு சிக்கலில் சிக்க வைத்து விட்டான், அடுத்த வாரம் வருவேன் என்று இவன் நாள் குறித்து விட்டு போயிருந்தால் ஒரு வாரம் நாம் ஓய்வெடுத்திருக்கலாம். அவன் வருகிற போது நாம் வேக வேகமாக பணியாற்றுவது போல பாவனை காட்டியிருக்கலாம். ஒரு வாரத்தில் வருவேன், ஒரு மாதத்தில் வருவேன், 2 நாளில் வருவேன் என்று ஏதாவது ஒரு நாளை சொல்லி இருந்தால் நாம் அதற்கு ஏற்றாற்போல் இருந்திருக்கலாம். ஆனால் இவன், நான் வரும் வரை நீங்கள் இதை பராமரியுங்கள், நான் எப்போது வேண்டுமானாலும் வருவேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறானே. கர்த்தர் இதை சொல்வதன் நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் மரணம் சொல்லிவிட்டு வருவதில்லை. இந்த நாளில் வருகிறேன், இந்த வருடத்தில் வருகிறேன், இந்த நிமிடத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வருவதில்லை. மரணம் மனிதனிடம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம்.
அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், நான் எப்போது வேண்டுமானாலும் வருவேன். எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அதுதான் மனித வாழ்க்கை என்றால் நாம் இன்று இப்பொழுதே எதையும் செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் புத்தனிடமே வருகிறேன். புத்தனுக்கு 80 வயதாகிவிட்டது, மரணப்படுக்கையில் இருக்கிறான். இன்னும் சிறிது நேரத்தில் அவன் செத்து விடுவான் என்பது அவனுடைய அணுக்கச்சீடன் ஆனந்தனுக்கு தெரிகிறது. ஓ என்று ஆனந்தன் அழ ஆரம்பித்து விட்டான். 45 ஆண்டு காலம் புத்தனோடே பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என்று இன்று இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் முழுவதும் நடந்தவன். 45 ஆண்டுகள் புத்தனுடைய உறவினன், புத்தனுடைய அணுக்கச்சீடன் அவன். இப்பொழுது புத்தன் சாக போகிறான். ஆனந்தன் புத்தனை பார்த்து அழுகிறான். புத்தன் சொன்னான், ஆனந்தா, 45 ஆண்டுகள் என்னோடு இருந்திருக்கிறாய், இன்னமுமா வாழ்வு உனக்கு புரியவில்லை? பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் வரும், அது தவிர்க்க முடியாதது. எந்த ஞானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இறந்துதான் தீர வேண்டும், இதற்கு அழுகிறாய் என்றான். உடனே ஆனந்தன் சொன்னான், புத்தனே, நான் உனக்காக அழவில்லை, எனக்காக அழுகிறேன் என்றான். உனக்காக நான் அழவில்லை, எனக்காக அழுகிறேன் என்றான். புத்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாம் சாக கிடக்கிறோம், நமக்காக இவன் அழவில்லை என்கிறான், பிறகு அவனுக்காக அழுவதாக சொல்கிறான். ஏன் உனக்காக அழுகிறாய் என்று கேட்டான். உடனே ஆனந்தன் சொன்னான், 45 ஆண்டுகள் உன்னோடு தொடர்ந்து நடந்தேன். எத்தனையோ இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நீ ஞானம் போதித்தாய். உன் பக்கத்தில் இருந்துதான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீ உயிரோடு இருந்து வழங்கிய ஞானத்தை பெற முடியாத நான், நீ இறந்த பின்னாலா ஞானியாக போகிறேன்? இதை நினைக்கிற பொழுதே எனக்கு அழுகை வருகிறது என்றான். உடனே புத்தன் அவனை மெல்ல பக்கத்தில் அழைத்து சொன்னான், ஆனந்தனுக்கான செய்தி இல்லை, அது உங்களுக்கான செய்தி அல்ல, உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கான செய்தியை புத்தன் சாகிற பொழுது கடைசி வார்த்தையாக சொல்லிவிட்டு செத்தான். அதுதான் அவன் வாயை திறந்து சொன்ன கடைசி வாசகம். என்ன தெரியுமா? ஆனந்தா, இங்கே வா. நான் இருக்கும் பொழுது அடையாத ஞானத்தை நான் இறந்த பிறகும் அடைய முடியாது என்று தானே நினைக்கிறாய்? இங்கே வா. வந்தான். அப்போ திப்போ பவ என்று சொல்லிவிட்டு செத்து விட்டான். உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா? அப்போ திப்போ பவ. புத்தன் பாலி மொழியில் பேசியவன். பாலி மொழியில் அப்போ திப்போ பவ என்றால் என்ன பொருள் தெரியுமா? உனக்கு நீயே அடைக்கலம், உனக்கு நீயே சரணாலயம், உனக்கு நீயே புகலிடம். உனக்கு வேறு சரணாலயம் கிடையாது, வேறு அடைக்கலம் கிடையாது, வேறு புகலிடம் கிடையாது, உனக்கு நீதான். பகவத்கீதையில் அற்புதமான ஒரு வரி உண்டு, பகவான் கிருஷ்ணன் சொல்வது, உத்தரே தாத்மனாத்மானம். இதையெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடாது, மனதுக்குள் எழுதி வைக்க வேண்டும். இப்பொழுது நான் நகைச்சுவையாக 4 விஷயங்களை பேசினேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆரவாரமாக கேட்பீர்கள், அதனால் ஒரு பயனும் கிடையாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வழிகாட்டும். உத்தரே தாத்மனாத்மானம் என்றால் என்ன பொருள் தெரியுமா? தன்னை கொண்டுதான் தான் உயர முடியும், தன்னை கொண்டுதான் தான் உயர வேண்டும். நான் ஒரு ஏழை தாய்க்கு மகனாக பிறந்தவன் தான். என்னுடைய தாயின் பெயர் பட்டம்மாள். பட்டம்மாள் என்று எழுத தெரியாது, கை நாட்டு பேர்வழிதான் என் தாய். என்னுடைய தந்தை 10ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படித்தவர். இவர்களுக்குத்தான் நான் மகனாக பிறந்தேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் நான் சென்று சேர்ந்திருக்கிறேன். யாரால்? உத்தரே தாத்மனாத்மானம். தன்னை கொண்டு தான் உயர வேண்டும் என்கிற எண்ணம் முதலில் வர வேண்டும்.
அதற்கு ஒரு ஜென் கதை சொல்கிறேன் கேளுங்கள். ரொம்ப சோர்வாக இருப்பது போல எனக்கு தெரிகிறது, அதனால் கொஞ்சம் கதை சொல்கிறேன். ஒரு ஜென் கதை. ஜென் கதைகள் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? குறைந்தது ஜென் என்றாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு வரியில் ஒரு ஜென் ஸ்டோரி இருக்கும். நீங்கள் ஆனந்த விகடன் குமுதத்தில் படிக்கிற கதை மாதிரி அல்ல. ஒரு கதை அதிகபட்சம் ஒரு பக்கத்திற்குள்ளேயே முடிந்துவிடும். ஒரு பக்கத்திற்குள்ளே ஒரு கதை இருக்கும். அந்த ஒரு கதை படித்தால் அதில் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டுகிற ஒரு செய்தி இருக்கும். நீங்கள் ஜென் ஸ்டோரிஸ் என்று கதை புத்தகம் இருக்கும், அதில் ஒரு கதையை நீங்கள் பார்த்தால் ஒற்றை வரி தான் இருக்கும். ஒரே ஒரு வரி, ஒரு வரி கதை. இப்பொழுது எத்தனையோ ஒரு வரி கதைகளை நீங்கள் வார இதழில் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஜென் ஸ்டோரிஸில் ஒரு வரி கதை. அது என்ன ஒரு வரி கதை என்று நான் படித்து பார்த்தேன். அந்த ஒரு வரி என்ன தெரியுமா? Try to live with your tea. Try to live with your tea. அவ்வளவுதான் ஜென் ஒரு வரி கதை. Try to live with your tea என்றால் என்ன பொருள்? தேநீரோடு வாழ பழகு. மனிதர்களோடே வாழ பழக முடியவில்லை நம்மால், தேநீரோடு வாழ பழகு. திருப்பூரில் வேதாத்திரி மகரிஷி மையத்தில் இந்த ஒரு வரிக்கு 1.5 மணி நேரம் நான் விளக்கம் கொடுத்தேன். அவ்வளவு செய்திகள் அதற்குள்ளே இருக்கின்றன. போகட்டும், இப்பொழுது உங்களுக்காக ஒரு ஜென் கதை சொல்கிறேன். ஜென் என்றால் வேறொன்றும் இல்லை. ஜென் என்றால் இயல்பாய் இருத்தல். ஜென் என்றால் என்ன? இப்பொழுதுதான் நீங்கள் இயல்பான நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இயல்பாய் இருத்தல். இயல்பாய் இருப்பது அவ்வளவு சிரமமா என்று கேட்டால், உலகத்திலேயே சிரமமானது இயல்பாய் இருப்பதுதான். புரிகிறதா? நீங்கள் அத்தனை பேர் இயல்பாய் இருக்கிறீர்களா? இவன் பேசிக்கொண்டே இருக்கிறான், இவன் எப்பொழுது முடிப்பான், நாம் எப்பொழுது வீடு போய் சேருவது, மனதுக்குள் ஒரு சிந்தனை ஓடும் அல்லவா? ஆனாலும் சரி, பேசுபவனை அவமானப்படுத்தி விடக்கூடாது, அதற்காக நாம் பொறுமை காப்போம் என்றால் உண்மையான இயல்போடு நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லை, இல்லையா? பெற்றோருக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? அது ஒரு இயல்பு. வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டால் வீட்டில் உள்ள பெண் மக்களாகவா நீங்கள் இருப்பீர்கள்? வீட்டில் ஒரு இயல்பு, வீட்டுக்கு வெளியே வந்தால் ஒரு இயல்பு, ஆசிரிய பெருமக்களை பார்த்து விட்டால் அதில் ஒரு இயல்பு, அதிகாரியை பார்த்தால் அது ஒரு இயல்பு. இப்படி ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றாற்போல் நாம் நம்முடைய சொந்த முகத்தை மறைத்து அந்தந்த இடத்திற்கு பொருத்தமான முகமூடிகளை அணிந்து கொண்டே உலவிக் கொண்டிருக்கிறோம். இப்படி முகமூடிகளை இடத்திற்கு ஏற்றாற்போல் அணிந்து 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 நாம் அனைவருமே சொந்த முகங்களை இழந்து விட்டோம். நமக்கு சொந்த முகங்களே கிடையாது. ஒன்று சொல்கிறேன், கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை முகமூடிகளை உங்கள் முகங்களில் அணிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வு சிக்கலாகிவிடும், வாழ்வே போராட்டமாகிவிடும். எல்லா முகமூடிகளையும் கழற்றி எறிந்துவிட்டு இயல்பாக இருந்து பாருங்கள் கடைசி வரை. இதுதான் நான், இதுதான் நான். இயல்பாக இருந்து பாருங்கள், ஒரு சிக்கலும் உங்களுக்கு கிடையாது. அதை சொல்வதுதான் ஜென். ஜென் என்றால் இயல்பாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் தேவைப்படுவதற்கு சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம், நீளச் சொல்வதனால் பயன் இல்லை. 2 ஜென் கதையை 10 நிமிடத்தில் சொல்லிவிடுவேன். இந்த 2 ஜென் கதையையும் கடைசி வரை நீங்கள் கவனத்தில் வைத்திருந்தால் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய வெற்றியை தடுப்பதற்கு உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. சத்தியமிட்டு சொல்கிறேன், எழுதி கொடுக்கிறேன். இந்த 2 கதைகளை கதைகளாக நினைக்காதீர்கள், வாழ்வியல் உண்மைகளாக நினைத்து உள்ளே கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் கதை, இந்த ஜென் உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
உங்களைப் போல் சீடர்களுக்கு முன்னால் ஜென் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி இருந்தது. எப்படியாவது இவரிடம் நாமும் சீடனாக சென்று சேர்ந்து ஒரு ஜென் ஆகிவிட வேண்டும் என்று ஒரு இளைஞன் யோசித்தான். ரொம்ப சிரமங்களுக்கு இடையே வெகு தூரம் பயணித்து அவர் முன்னால் வந்தான். அவன் வந்த நேரம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இவன் அந்த பக்கத்திலே வந்து நின்றான். கொஞ்ச நேரம் பார்த்தான். அவர் என்னை போல் பேசிக்கொண்டே இருக்கிறார், விடுவதாக இல்லை பேச்சை. உடனே இவன், ஐயா, உங்களிடம் யோகம் பயில்வதற்கு வந்திருக்கிறேன், உங்களைப் போல் ஒரு ஜென்னாக வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன், மெல்ல சொன்னான். அவர் காதில் விழவில்லை. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இவன் யோசித்தான், நாம் சொல்வது இந்த ஜென் காதில் விழவில்லை போல் இருக்கிறது. கொஞ்சம் குரலை உயர்த்தினான். ஐயா, உங்களைப் போல் ஒரு ஜென்னாக வேண்டும் என்பதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்து உங்களிடம் வந்திருக்கிறேன். அப்பொழுதும் அவர் திரும்பி பார்க்கவில்லை, பேசிக்கொண்டே இருந்தார். சரி, இதுவும் இவர் காதில் விழவில்லை போல் இருக்கிறது. ரொம்ப உரத்த குரல், ஐயா, உங்களைப் போல் ஒரு ஜென்னாக வேண்டும் என்பதற்காக உங்களிடம் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்றான். அவன் சொன்ன அடுத்த நிமிடமே இவர் மேடையை விட்டு எழுந்து போய்விட்டார். அவனை பார்க்கவே இல்லை. 10 நிமிடம் ஆனது. 10 நிமிடத்திற்கு பிறகு மீண்டும் வந்து மேடையில் அமர்ந்தார். அமர்ந்தவர் அப்பொழுதும் அவனை பார்க்கவில்லை, எதிரே உள்ளவர்களை பார்த்து பேசத் தொடங்கிவிட்டார். இவனுக்கு எரிச்சல் வந்து விட்டது. ஐயா, உங்களைப் போல் ஒரு ஜென்னாக வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுதுதான் அவனை முதலில் திரும்பி பார்த்தார் ஜென். பார்த்துவிட்டு சொன்னார், எனக்கு சிறுநீர் வந்தால் நான் தான் போக வேண்டும். அவ்வளவுதான் அந்த ஜென் கதை. நன்றாக கவனியுங்கள். எனக்கு சிறுநீர் வந்தால் நான் தான் போக வேண்டும். அந்த ஜென் கதை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? அதை கேட்ட அடுத்த கணமே அந்த இளைஞன் ஒரு ஜென் ஆனான். உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காத? என்னடா, சிறுநீர் போனதை கேட்டு ஒருத்தன் ஜென் ஆனான் அப்படின்னா எல்லாருமே ஆயிடலாமே. அது அல்ல. ஜென் சொன்னதை ஆழ யோசிக்க வேண்டும். எனக்கு சிறுநீர் வந்தால் நான் தான் போக வேண்டும், நீ போக முடியாது. அப்படி என்றால் உனக்கு ஞானம் என்ற ஒன்று வேண்டுமென்றால் அதை நீதான் முயன்று அடைய வேண்டுமே தவிர ஞானம் என்பது இன்னொருவனிடம் இருந்து இறக்குமதியாவதில்லை. நீங்கள் ஆசிரியரிடமிருந்து பாடத்தை அவர் நடத்தலாம், அவ்வளவுதான். ஆனால் அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் இருதய கதவை திறந்து உள்ளே வைத்துவிட எந்த ஆசிரியராலும் முடியாது. ஞானம் என்பதை யாரும் யாருக்கும் இறக்குமதி செய்ய முடியாது. அவரவர் அளவில் அதை அனுபவித்துத்தான் உணர வேண்டும் என்பதை ஜென் சொல்கிறது. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய வளர்ச்சி உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அதைத்தான் புத்தன் சொன்னான், உனக்கு நீயே அடைக்கலம், உனக்கு நீயே சரணாலயம், உனக்கு நீயே புகலிடம், அடுத்தவரை நம்பாதே. மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள், இவரால் நான் முன்னேறி விடுவேன், அவரால் நான் பயன் பெறுவேன் என்பதை விட்டு விடுங்கள். உங்களை நம்புங்கள். ஒப்பீடு செய்யாதீர்கள், மறந்தும் ஒப்பீடு செய்யாதீர்கள். அவளைப் போல் நான் இல்லையே என்று நினைக்காதீர்கள், இவளைப் போல் நான் இல்லையே என்று தேம்பாதீர்கள். ஒப்பீடு செய்வதை விட மோசமானது எதுவும் கிடையாது. ஒப்பீடு ஏன் செய்யக்கூடாது? ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு திறமையும் ஒரு ஆற்றலும் ஆண்டவன் வைத்துத்தான் அனுப்பி இருக்கிறான். யாரும் யாருக்கும் நிலைத்தவர்கள் இல்லை. ஒரு காக்கை இருந்தது. அந்த காக்கை எப்பொழுதும் கவலையோடே இருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் அந்த காகம் சோகத்தோடு தான் இருக்கும்.
இதை ஒரு வெள்ளை கொக்கு பார்த்தது. காக்கையே, உன்னை எப்பொழுது நான் பார்த்தாலும் நீ சோகத்தோடே இருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்டது. கவனியுங்கள், கேள்வி கேட்பேன். என்ன காரணம் கவலையோடு இருக்கிறீர்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீ? காக்கை சொன்னது, இந்த ஆண்டவன் மீது எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கிறது. ஏன்? என்னை பார், உடல் முழுவதும் கருப்பு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு பொறாமையாக இருக்கிறது. உன் உடல் முழுவதும் எப்படி வெள்ளை வெளியேற என்று நீ இருக்கிறாய், பளீர் என்று இருக்கிறாயே. இரவில் கூட நீ இருக்கும் இடம் தெளிவாக தெரிகிறது. பகலிலே கூட என்னை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் கருத்து கிடக்கிறேன். இதை என்னால் சகிக்கவே முடியவில்லை. என்ன ஆண்டவன்? உடனே கொக்கு சொன்னது, என்னை பார்த்தா பொறாமைப்படுகிறாய். ஆமா, என்ன ஆண்டவன் அவன்? கேவலம் எனக்கு இந்த ஒரே ஒரு வெள்ளை நிறத்தை மட்டும்தான் அந்த ஆண்டவன் கொடுத்தான். இந்த பஞ்சவர்ண கிளியை பார்க்கிற போதெல்லாம் என் மனமே பதைக்கிறது. பஞ்சவர்ண கிளியை பார், 5 வர்ணங்கள் இருக்கின்றன. எவ்வளவு அழகாக இருக்கிறது அது. எனக்கு கேவலம் ஒரே ஒரு ஒயிட் பெயிண்ட் அடித்த மாதிரி வெள்ளை வெளியேர் என்று போட்டு வைத்திருக்கிறான். எனவே எனக்கும் இந்த ஆண்டவன் மீது கோபம் இருக்கிறது. அப்படியா? சரி, நாம் 2 பேரும் பஞ்சவர்ண கிளியை பார்ப்போம். பஞ்சவர்ண கிளியிடம் போய், பஞ்சவர்ண கிளியே, உனக்கு மட்டும் ஆண்டவன் இவ்வளவு தூரம் சலுகையை வழங்கி இருக்கிறானே, என்ன சலுகை? பஞ்சவர்ணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறானே. அடச்சி, பஞ்சவர்ணத்தை பார்த்தா நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள். மயிலை பார்க்கிற போதெல்லாம் என் மனம் கொதிக்கிறது. மயிலை பார், அது தோகை விரிக்கிற பொழுது எத்தனை வண்ணங்கள், எவ்வளவு அழகு, என்ன அற்புதம். எனக்கு அது கிடைத்ததா? அப்படி என்றால் இந்த மயிலை போய் பார்ப்போமா? இப்பொழுது பஞ்சவர்ண கிளியும் கொக்கும் காகமும் சேர்ந்து மயிலை தேடிக்கொண்டு போ. கடைசியில் மயில் ஒரு ஜூக்குள்ளே இருக்கிறது, ஒரு கூண்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். இந்த 3ம் போய், உனக்கு வாய்த்த வரம் யாருக்கும் வாய்த்திருக்க முடியாது. நீ எவ்வளவு அழகாக, இத்தனை நிறங்கள் உனக்கு. இந்த பஞ்சவர்ண கிளிக்கு 5 வர்ணம் தான், இந்த கொக்குக்கு ஒரே ஒரு வெள்ளை நிறம் தான். நான் தான் முழுவதும் கருப்பாக இருக்கிறேன். அதிகமாக சபிக்கப்பட்டது நான். என்னை விட கொஞ்சம் வரம் அதற்கு, அதை விட கொஞ்சம் வரம் அதற்கு, ஆனால் எல்லா வரமும் உனக்கு என்று. உடனே மயில் சொன்னது, காகமே, நன்றாக யோசி. நீ கருப்பாக இருக்கிறாய் என்பதற்காக கவலைப்படுகிறாய். நான் பல வண்ணங்கள் உள்ளவளாக இருப்பதனால் நீ என்னை பார்த்து பொறாமைப்படுகிறாய். அழகு நிரம்பியதாக நான் இருப்பதனாலே தான் இந்த மனிதர்கள் என்னை கொண்டு வந்து கூண்டிலே அடைத்து விட்டார்கள். புரிகிறதா? காகமே, நீ கருப்பாக இருந்தாலும் உனக்கு உள்ள சுதந்திரம் எனக்கு உண்டா? நினைக்கிற இடத்தில் சிறகடிக்கலாம், போகிற இடத்தில் விரும்புகிற உணவை தேடி நீ அடையலாம். உண்மையில் சொன்னால் நீதான் இந்த உலகத்தில் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பறவை. ஒப்பீடு செய்யாதீர்கள். Don't compare yourself with others. மற்றவர்களோடு ஒப்பீடு செய்யாதீர்கள், ஆனால் ஒப்பீடு செய்யுங்கள். என்னடா இவன் ஒப்பீடு செய்யாதீர்கள் என்கிறான், பிறகு ஒப்பீடு செய் என்கிறான். ஒப்பீடு செய்யுங்கள். ஒப்பீடு செய்தால்தான் முன்னேறுவீர்கள். எப்படி தெரியுமா? அடுத்தவரோடு ஒப்பீடு செய்தால் உங்களுக்குள் பொறாமை வரும், வெறுப்பு வரும். ஆனால் உங்களை உங்களோடு ஒப்பீடு செய்து பார்த்தால் உங்களுக்குள்ளே வளர்ச்சி வரும். நேற்றைய உங்களோடு இன்றைய உங்களை ஒப்பீடு செய்யுங்கள். நேற்றைய உங்களோடு இன்றைய உங்களை ஒப்பீடு செய்யுங்கள். நேற்று போலவே இன்று இருந்து விடாதீர்கள். ஒரு அங்குலமாவது ஒவ்வொரு நாளும் உன்னதம் நோக்கி உயரச் செல்ல வேண்டும் என்று சிந்தியுங்கள்.
உங்களை உங்களோடு ஒப்பீடு செய்வது உன்னதம், அடுத்தவரோடு ஒப்பீடு செய்வது பாவம், நரகம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் படிக்கிற பருவத்தில் இருப்பதனால் உங்களுக்கு பொருத்தமானதை சொல்லிவிட்டு போகிறேன். மறுபடியும் ஜென் தான், இதோடு முடித்து விடுகிறேன், கவலைப்படாது. ஜென் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஜென் யோகம் என்ற ஒன்றை சொல்லிக் கொடுப்பதில் இதுவரையும் நான் எவ்வளவோ பேசிட்டேன் இல்லையா? நான் பேசிய எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விடுங்கள், எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள், மொத்தமாக துடைத்து தூர எறிந்து விடுங்கள். ஒரு கவலையும் எனக்கு இல்லை. இந்த ஒன்றை மட்டும், இறப்பு வந்து உங்களை ஒரு நாள் தழுவுகிற இறுதி நாள் வரையில் மறக்காதீர்கள். இந்த ஒன்றை மட்டும், அதை சொல்லிவிட்டு செல்கிறேன். இந்த ஜென் உட்கார்ந்து இருக்கிறார். 100 மைல் தொலைவில் இந்த ஜென்னுடைய யோகத்தை கற்றுக் கொடுப்பதில் இருக்கக்கூடிய புகழை அறிந்து ஒரு இளைஞன் ஆர்வத்தோடு வருகிறான். அவன் வந்த நேரம் மாலையும் இரவும் சந்திக்கிற அந்தி நேரம். அந்த மடத்துக்குள்ளே நுழைந்தான். அப்பொழுது ஜென் மேடையில் தியானத்தில் அமர்ந்திருந்தார். இவன் வந்து நின்றான். கண் விழிக்கும் வரை காத்திருந்தான். ஜென் கண் விழித்தார். எதிரே இளைஞன். என்ன தம்பி என்றார். ஒன்றுமில்லை ஐயா, உங்களிடம் யோகம் பயில வேண்டும், அதற்காக 100 மைல் கடந்து நான் வந்திருக்கிறேன். அப்படியா? நான் யோகம் கற்றுக் கொடுப்பேன் என்று உனக்கு யார் சொன்னது? எவ்வளவோ பேர் சொன்னார்கள் ஐயா. தவறு. நான் எதையும் எப்பொழுதும் யாருக்கும் கற்றுக் கொடுக்கிற வழக்கமே கிடையாது. பார்த்தான், என்னடா ஒரே அடி அடித்து விட்டான் இந்த மனிதன், யாருக்கும் எதையும் எப்பொழுதும் கற்றுக் கொடுப்பதில்லை என்று சொல்லிவிட்டானே, 100 மைல் தூரம் நடந்து வந்தோமே. ரொம்ப வருத்தத்தோடு அவன் வீட்டை நோக்கி செல்வதற்கு திரும்பினான். ஒரு 3 அடி எடுத்து வைத்தான். உடனே அவன் மனதுக்குள் ஒரு மின்னல் பளிச்சிட்டது. இவர் ஜென். ஜென் என்றால் யார்? ஞானி. யார் ஞானி? சொற்களை கடந்தவன் தான் ஞானி. எவன் சொற்களை கடந்து விடுகிறானோ அவன்தான் ஞானி. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், சாகும் வரை நான் ஞானி ஆக மாட்டேன். எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? உங்களை போன்றவர்களை ஞானிகளாக்க வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். சொற்களை கடந்தவன் தான் ஞானி. இது அவனுக்கு புரிந்து விட்டது. உடனே திரும்பி வந்தான். ஐயா, நீங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒரு 6 மாத காலம் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அனுமதி கொடுத்தால் போதும். அவ்வளவுதானே. எவ்வளவோ சீடர்கள் இருக்கிறார்கள், நீயும் இருந்து விட்டு போ சொன்னார். போய் சாப்பிட்டு விட்டு தூங்கு என்றார். அவன் போனான், சாப்பிட்டான், போய் படுத்து விட்டான். மறுநாள் பொழுது புலர்ந்தது. இவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான். இந்த ஜென் போய் மெல்ல அவன் காலை வருடினார். அவன் திடுக்கிட்டு விழித்தான். பார்த்தால் எதிரே ஜென். என்னையா? நான் குளிப்பதற்கு செல்கிறேன், நீயும் விரும்பினால் என்னோடு குளிக்க வரலாம் என்றார். ஆஹா, குளிப்பதில் தான் இப்பொழுது யோகத்திற்கான பாடம் தொடங்குகிறது. உடனே இவன் ஆர்வத்தோடு புறப்பட்டான். கொல்லைப்புறத்தில் போனால் 2 பக்கம் 2 தொட்டி, தொட்டி நிறைய தண்ணீர், 2 பக்கம் 2 குவளை. இவர் ஒரு தொட்டியின் பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு குவளை எடுத்துக்கொண்டார். இந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து நான் குளிக்கிறேன், அந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து நீ குளி என்றார். சரி, இந்த மனிதன் எப்படி குளிக்கிறான் பார்க்கலாம் என்று அவன் இவரையே பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் அன்றாடம் எப்படி குளிப்போமோ அப்படித்தான் அவர் குளித்து முடித்தார். இவன் பார்த்தான், ஒன்றும் இல்லை, ஒரு யோகமும் இல்லை, ஒரு பாடமும் இல்லை, வேஸ்ட். சரி, அவன் குளித்தான். நான் கடவுளை வணங்கப் போகிறேன், வருகிறாயா? ஓ, அங்கே ஏதோ பாடம் இருக்கிறது. அவன் போனான். அந்த இடத்தில் அவர் போனார். எல்லாரையும் போல் அவர் கண்ணை மூடிக்கொண்டார், கைகளை கூப்பினார், அப்படியே கண்ணீர் மல்க இறைவனை வழிபட்டார். இவன் திரும்பி திரும்பி பார்த்தான். இவன் இதை பல நாள் செய்திருக்கிறான்.
இதிலும் ஒன்றும் புரியவில்லை. சரி, சிற்றுண்டி சாப்பிடலாமா? ஓ, அங்கே ஏதாவது இருக்கிறதா பார்ப்போம். உட்கார்ந்தார்கள். உங்களுக்கு சொல்கிறேன், உணவு உண்பதே ஒரு யோகம், மறந்து விடாதீர்கள். அதை பற்றி பேசுவதென்றால் தனியாக நம்முடைய திருமால் முருகன் என்னை வர சொல்லி உங்களை உட்கார வைத்து மீண்டும் சோதனையா என்று நினைக்காதீர்கள். அவ்வளவு நல்லது நல்லது. எப்பொழுதுமே பெருநெல்லிக்காயும் பெரியவர் சொல்லும் முதலில் கசந்து பிறகு இனிக்கும், அதுதான் முக்கியம் இல்லையா? உணவு என்பதை நீங்கள் ரொம்ப பேர் உணவு ட்ரை டு லிவ் வித் யுவர் டீ என்று சொன்னேன் அல்லவா? தேநீரோடு வாழ பழகுன்னு. நீங்கள்லாம் எப்படி தேநீர் குடிப்பீங்க? எங்க என் குவளையை காணுமே, அப்படி குவளை எடுத்து, அதாவது நம்ம ராமாயணத்தில் ராமன் வில்லை எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார்னு கம்பன் சொல்லுவான். அவன் ஒடிச்சான், ஆனால் பார்த்துக்கினே இருக்கும்போது எடுத்தான் பலார்னு சத்தம் கேட்டுது. எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார். அந்த வேகத்தில் நாம் அத்தனையும் முடிச்சிடுவோம். டீ குடித்தாலும் அவ்வளவுதான். சாப்பாடு சாப்பிட்றதா சில பேர் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடக்கும். விடு 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 விடுன்னு முடிச்சுட்டு என்ன நிறைய வேலை இருக்கு, அது மாதிரி சாப்பிடக்கூடாது. புரியுதா? நொறுங்க தின்றால் 100 வயது. நன்றாக மென்று அரைத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்பணும். சரி, அது போகட்டும். இப்போ அந்த பாடம் இல்லை. அதில் ஏதாவது யோகம் இருக்கா? இல்லை. எல்லாரையும் அவன் சாப்பிட்டான். பிறகு தோட்ட வேலை செய்ய போகிறேன், வருகிறாயா என்றார். போனான். எல்லாரையும் போல தோட்ட வேலை செய்தார். மீண்டும் வந்தார். சரி, நீ போய் படுத்துறங்க, நான் படுத்துறங்கிறேன் என்றார். சரி, படுக்கிற பொழுது இவன் எதை செய்கிறான் என்று அவருக்கு தெரியாமல் மெல்ல கதவை கொஞ்சம் திறந்து பார்த்தான். படுத்த அடுத்த கணமே அந்த மனிதன் தூங்கிவிட்டான். இதை நீள சொல்வதனால் பயன் இல்லை. இப்படியே 6 மாதம் ஓடியது, ஒன்றும் தெரியல. 6 மாதம் முடிந்தது. இவனுக்கு பெரிய கவலை ஆயிடுச்சு. இரவு பொழுது உட்கார்ந்தான். எவனோ ஒரு முட்டாள் சொன்னதை நம்பி இந்த முட்டாளிடம் நம்ம மாட்டி 6 மாதத்தை இழந்துட்டோமே. இழக்கக்கூடாத நேரத்தை 6 மாதம் இழந்துட்டோமே. திருவிளையாடல்ல நாகேஷ் புலம்புறான் மாதிரி புலம்புறான் மனசுக்குள்ள. அவனால் தாங்க முடியல. 6 மாதத்தை இழந்துட்டான். இனி ஒரு நிமிடம் இருக்கக்கூடாது. இப்பொழுதுதான் கதையினுடைய முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். மூட்டையை கட்டிட்டான். பொழுது எப்போ விடியும்னு பார்த்துன்னு இருந்தான். பொழுது விடிந்தது. மூட்டையை முதுகில் சுமந்துனான். மெல்ல புறப்பட்டான். இவன் வரும் பொழுது எந்த மண்டபம், மைய மண்டபத்தினுடைய இடத்துல அவர் உட்கார்ந்தார், அதே இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கார். அவர் கண்ணில் படக்கூடாது என்று அவன் ஒரு ஓரமாக விறுவிறுன்று அப்படி போக தொடங்கினான். இவர் மெல்ல அவனை பார்த்தார். தம்பி, எங்கே புறப்பட்டு விட்டாய்? ஊருக்கு புறப்பட்டு விட்டேன் ஐயா. இங்கே வா. வந்தான். எதையோ கற்க வேண்டும் என்று சொன்னாயே, கற்று முடித்து விட்டாயா? 6 மாத காலம் உள்ளே அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் முழுவதும் அப்படியே வெடித்தது. என்னையா கற்பது உன்னாண்டு? உன்னிடம் கற்பதற்கு என்னையா இருக்கு? என்னிடம் கற்பதற்கு ஒன்றுமே இல்லையா என்று சொல்லிவிட்டு சிரித்தார் சென். ஒன்றும் கிடையாது. என்னை போல குளிக்கிற, என்னை போல கும்பிடுற, என்னை போல சாப்பிட்ற, என்னை போல வேலை பார்க்கிற, என்னை போல தூங்குற, எதெல்லாம் நீ மாற்று? எதை உன்னிடம் கற்பது? இப்பொழுது சென் சொல்வதுதான் முக்கியம். சென் சொல்கிறார், மகனே, உன்னை போலா நான் அனைத்தையும் செய்தேன்? ஆமா. இல்லை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, உன்னை போல் நான் செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் குளிக்க சென்றோமா? குளிக்கிற பொழுது நீ ஒரு பக்கம் குளித்தாய், நான் ஒரு பக்கம் குளித்தேன் இல்லையா? குவளையில் தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து என் தலையில் ஊற்றுகிற அந்த தருணத்திலேயே நீரும் நானும் ஒன்றாகிவிடும். நீர் வேறு நான் வேறு என்பதே கிடையாது. குளிக்கும் பொழுது என் சிந்தனை முழுவதும் அந்த தண்ணீரை தாண்டி செல்லாது. நீரும் நானும் ஒன்றாகிவிடும். ஒரு நாளாவது நீ குளிக்கிற பொழுது தண்ணீரும் நீயும் ஒன்றானதுண்டா? எந்த சிந்தனையும் வராமல் இருந்ததுண்டா?
இல்லையே, எனக்கு 1000 சிந்தனை வரும். சிந்தித்தபடிதான் குளிப்பேன். நீயும் நானும் ஒன்றா? கடவுளை வணங்குகிற பொழுது கடவுளும் நானும் ஒன்றாகி விடுவோம். கடவுளை தவிர வேறு எந்த சிந்தனையும் எனக்குள்ளே இருக்காது. கடவுளை கைகூப்பி நீ வணங்குகிற பொழுது உனக்கு வேறு சிந்தனை வராதா? வரும். உண்ணுகிற பொழுது உணவும் நானும் ஒன்றாகி விடுவோம். உண்ணும் நேரத்தில் எந்த சிந்தனையும், எதை பற்றியும் எந்த கவலையும் எனக்குள்ளே வராது. அப்படி நீ உண்டிருக்கிறாயா? இல்லை. தோட்ட வேலை செய்கிற பொழுது வேலையும் நானும் ஒன்றாகும். அந்த நேரத்தில் வேலையை தவிர வேறு எதிலும் என் சிந்தனை செல்லாது. நீ அப்படியா? இல்லை. எத்தனையோ சிந்தனை வரும். உறங்குகிற பொழுது எனக்கு கனவே வராது, தெரியுமா? ஏன் ஐயா? உறக்கமும் நானும் ஒன்றாகிவிடும். இப்பொழுது உனக்கு சொல்கிறேன், கேள். உங்களுக்கும் சொல்கிறேன். யோகம் கற்க வேண்டும் என்று வந்தாயே, எது யோகம் தெரியுமா? எந்த நேரத்தில் எதை செய்கிறாயோ சிந்தனை முழுவதும் அதிலேயே சேர்ந்து அந்த வேலையில் செய்கிற பொழுது அதுவும் நீயும் ஒன்றாகி விடுவதற்கு பெயர்தானடா யோகம். எந்த நேரத்தில் எதை செய்கிறீர்களோ அதுவாகவே மாறிவிடுவதுதான் யோகம். இந்த நேரம் நீங்கள் படிக்க வந்திருக்கிறீர்கள். இந்த நேரம் என்பது படிப்புக்கானது. இந்த படிப்பும் நீங்களும் ஒன்றாகிவிட வேண்டும். வேறெந்த சிந்தனைக்கும் உங்கள் இருதயத்தில் இடம் இருக்கலாம். இந்த படிப்பும் நீங்களும் ஒன்றாகிவிட்டால் உங்களுடைய வெற்றியை யார் தடுக்க முடியும்? யார் தடுக்க முடியும்? எனவே இன்று முதல் நீங்கள் யோசியுங்கள். இது வெறும் படிப்புக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் ஒன்றை செய்கிற பொழுது உள்ளம் தோய்ந்து வேறு எந்த நினைவுக்கும் இடம் தராமல் அதிலேயே நீங்கள் மூழ்கிவிட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.